மக்களின் வரவேற்பை பார்க்கும் பொழுது தமிழக அரசின் அனைத்து திட்டங்களும் பொதுமக்களுக்கு நேரடியாக சென்று அடைந்துள்ளது என்பது தெளிவாக தெரிவதாக ராமநாதபுரம் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா என்கின்ற முத்துராமலிங்கம் மகிழ்ச்சி தெரிவித்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் காதர் பாட்ஷா பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மண்டபம் மேற்கு ஒன்றியம், வாழந்தரவை ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். வழுதூர் பகுதியில் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திமுகவினர் பட்டாசுகள் வெடித்தும் வீரவாள் பரிசளித்தும் வேட்பாளரை சிறப்புடன் வரவேற்றனர். கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு இன்றைய தினம் ராமநாதபுரம் சட்டப்பேரவைக்கு உட்பட்ட மண்டபம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் வாக்குகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். முதலாக இந்த சாத்தான்குளம் கிராமத்தில் வாக்குகளை சேர்த்துவிட்டு வாழாந்தரை ஊராட்சியில் இப்பொழுது வாக்குகள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்டில் என்னை எதிர்த்து என்டிஏ கூட்டணியின் சார்பில் வேட்பாளர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு என்பது ஒரு அமைதியான மாநிலம், சமூக நீதிக்கான ஒரு மாநிலம், மத நல்லிணக்கத்துக்கான ஒரு மாநிலமாக இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் மீண்டும் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஆட்சியில் அமர வேண்டும். சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த நாடு அமைதியாக இருக்கும். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 3 தேர்தல் என்பது ராமநாதபுரத்தில் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ந்து மதவாத சக்திகளால் மதத்தால் இனத்தால் பிரிப்பதற்கான சூழ்ச்சியை உருவாக்கினார்கள். ஆனால் இதெல்லாம் வென்று கடந்து இந்த பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்கள் நாங்கள் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கிறோம் என்று தேர்தலிலே தீர்ப்பளித்தார்கள். அதே போன்று இந்த தேர்தலிலும் என்டிஏவா தமிழ்நாடா என்று முதலமைச்சர் கேட்கிறார். கண்டிப்பா நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு வெற்றி பெறும். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது அதிகமான வாக்குகள் வித்தியாசங்களாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக சிறுபான்மை மக்களிடத்தில் தெரிகிறது. அது மட்டுமல்லாம், நான் செல்கிற இடங்கள்லாம் பெண்கள் என் நெற்றியிலே வெற்றி திலகம் பெற்று மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று என்னிடத்திலே சொல்லி என்னை ஆரவாரம் செய்கிறார்கள், இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள். இதிலிருந்து தெரிகிறது மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் 2.0 அமைந்துவிட்டது என்பது தெரிகிறது.